ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிதடி ஆகி போச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வழக்கம் போல் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை வர்றது என்னமோ உண்மை தான். இந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சண்டை வரும். அதனால தான் இந்த டாஸ்க்கே வைக்கிறது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எஃப்ஜேவும் சரி, இன்னொரு பக்கம் இன்னொருத்தரும் சரி, இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் தனியாக கேம் விளையாடிக்கிட்டு இருந்த போதும் நம்ம வாட்டர் மெலான் என்ன பண்ணியிருக்குன்னா அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பட் இவங்களுக்குள்ளே விழுந்த அடிதடியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக விளையாடி அவங்க ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கெமியை பற்றியும் தெரியும் உங்களுக்கு. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமாக ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான். அந்த ஒரு டாஸ்க் முடியும் போது ஒரு ஃபைட்டு நடக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலானை வந்து அடிக்க பாஞ்சிட்டாங்க. அநேகமாக இதுக்குள்ளேருந்து வெளில வரும்போது எத்தனை அடி விழும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. பட் ஆனால் இதை வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளே பேசிக்கிறது ஒரு டாஸ்க் விளையாடும் போது இந்த தள்ளுமுள்ளு அப்படிங்கிறத வேணால் இருக்கலாம். பட் ஆனால் டேரெக்டாகவே அடிக்கிற மாதிரி பாயிருது அப்படிங்கிற இருக்கும்போதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏன் ரெட் கார்டு சொல்ல மாட்டேன்றாங்கன்னே தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த முறை கொஞ்சம் பவர்ஃபுல்லான கொஸ்டின் இருந்தால் மட்டும்தான். வயலண்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள அலோடு கிடையாது. அந்த மாதிரி வயலண்ட்டாக யாராவது நடந்துக்கிட்டாலோ, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலோ, அந்த மாதிரி பேசினாலோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒருத்தர் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? கமல் இருக்கும்போதோ கவினோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்கல்ல. பட் ஆனால் ஏன் அந்த அன்னைக்கு கொடுத்து அமிச்சிங்க அவரை வெளில அனுப்புனீங்கல்ல, இப்போ ஏன் அதை வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டேன்றீங்க? இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் யாராவது அடித்தாரா, தள்ளினாரா, கீழே தள்ளினாரா, அடிக்க யாராவது பாஞ்சாரா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் அப்படி இருக்கும்போதோ இவர் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பிபியில் வந்து ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து 1% கூட கிடையவே கிடையாது. பிரேக் பண்ணி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க எதுவுமே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல செவுருலேருந்து எகிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கும். ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. தறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அது எங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னே தெரில. ஸோ உள்ளே வந்து வைலண்ட்டான அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஆக்சுவலாக வாட்டர் மெலான் ஸ்டாரை வந்து எப்போது வெளில அனுப்பிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலானை உள்ளே நிறைய பேர் அடிக்க பாயிருது. தொடர்ந்து வந்து சண்டை இழுக்கும் போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் ஸ்டாருக்கு வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து கமருதீன் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறமா கமருதீனும் விஜய் பார்வதியும் சேர்ந்து பேசுகிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதோ கமருதீனுடைய அவருக்குன்னு தனியாக ஒரு பிஆர்ஓ டீம் வச்சுருப்பார்ல, அந்த பிஆர்ஓ டீம் மட்டும்தான் இப்போ கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கமருதீனுடைய ஆர்மி, நாங்கள் வந்து கமருதீனுடைய ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. நிஜமாகவே அவங்க கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது. அவருடைய பிஆர் டீம் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பார்வதியும் ஜெயிலுக்குள்ளே படுத்து தூங்கின அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அவங்க பேசின பல விஷயங்கள், நான் அதை இங்கே உட்காந்து எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பயங்கர ஷாக்கிங் மோடாக போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது தான் பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி எப்போவுமே கமல் சாரும் வந்து வாரம் பேசுவார். அவங்க என்ன தான் இன்புட் கொடுத்தாலும் அவர் சில விஷயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவரும் பேசுவார். அவர் மனசில் தோன்ற பாயிண்ட்ஸும் பேசுவார். ஆனால் விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து புதுசில் போல்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ரொம்ப அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா சார், உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பேசுங்க அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு வச்சோங்களேன். விஜய் சேதுபதி அடித்தா உள்ளே வரவங்களாம் தாங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி இருந்த டாஸ்க் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்படியே போச்சுன்னா ஓகே. இன்னும் 2 வைல்டு கண்டஸ்டண்ட்டை கொண்டு வாங்க. யார் அந்த வைல்டு கண்டஸ்டண்ட்டுங்கிறத பார்க்கலாம் நம்ம.